திருப்பூர் அருகே தார் சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த முதியவரை கார் ஏற்றி கொலை செய்த திமுக பேரூராட்சி தலைவரை தற்போது போலீசார் கைது செய்துள்ளனர். திருப்பூரை அடுத்த மங்கலம் கருக்கம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி 60 வயது முதியவரான இவர் கருக்கம்பாளையத்தில் உள்ள பள்ளி அருகே நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது காரில் அதிவேகமாக வந்த திமுகவை சேர்ந்த சாமலாபுரம் பேரூராட்சி தலைவர் விநாயகம் பழனிசாமி இருசக்கர வாகனம் மீது மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த பழனிசாமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இதனிடையே உயிரிழந்த பழனிசாமியின் குடும்பத்தார் மங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அந்த புகாரில் உயிரிழந்த பழனிசாமிக்கும் சாமலாபுரம் பேரூராட்சி தலைவர் விநாயகா பழனிசாமிக்கும் சாலை அமைக்கும் பணியில் ஏற்கனவே முன்விரோதம் இருந்து வந்த நிலையில் தற்போது சாமலாபுரம் பேரூராட்சி தலைவர் விநாயகம் பழனிசாமி காரை ஏற்றி கொலை செய்ததாக புகார் அளித்தனர். போலீசார் சாமலாபுரம் பேரூராட்சி தலைவரிடம் நடத்திய விசாரணையில் காரை ஏற்றி கொன்றுவிட்டு விபத்து என நாடகம் ஆடியது தெரிய வந்தது. இதையடுத்து விபத்து வழக்கை கொலை வழக்காக மாற்றி பேரூராட்சி தலைவர் விநாயக பழனிசாமியை மங்கலம் போலீசார் கைது செய்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். தார் சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த முதியவரை பேரூராட்சி தலைவர் காரை ஏற்றி கொலை செய்த சம்பவம் திருப்பூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி.